இந்த உயிர் எடுத்த உடனே என்னவெல்லாம் நடக்குது, கெட்ட உயிர் நல்ல உயிர்லாம் எடுத்த உடனே நேர எங்க போகுது? சில ஹதீஸ்ல மேல போறதா வருது, சில ஹதீஸ்ல கபருக்குள்ள இருக்கிறதா வருது, முரண்பாடு மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நினைத்தோமையானால் ஒரு ஹதீஸ் வருது முஸ்னத் அஹ்மதுல, அது நீண்ட ஒரு பெரிய ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸ் சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதுல இறந்த பிறகு உயிர் எடுக்கிற விஷயங்கள் அத்தனையும் ஒன்னா தொகுத்து ஒரு இடத்துல அம்புட்டையும் பார்க்கிற மாதிரி நினைஞ்சிருக்கிறார் அந்த சஹாபி பரா இப்னு ஆசிப்ங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸை நம்ம முழுசா வாசிக்கிட்டோம்னு சொன்னா அதுல ஒரு அளவுக்கு இறந்த பிறகு என்னென்னலாம் நடக்குதோ அவ்வளவையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பரா இப்னு ஆசிப் சொல்றாங்க, ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜனாஸத்தி ரஜுலின் மினல் அன்சார். அன்சார்களை சேர்ந்த, அன்சார்னா மதீனாக்காரர், அன்சார்களை சேர்ந்த ஒரு மனிதருடைய ஜனாசாவில் அடக்கத்திலே நாங்கள் எல்லாம் பங்கெடுத்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பங்கெடுத்தோம். ஃபன்தஹைனா இலல் கப்ரி, கபர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், போய் சென்ற அடக்கம் வரைக்கும் கபர் வரைக்கும் போனோம். போன உடனே இன்னும் வலம்மா யுல்ஹத், இன்னும் குழி தோண்டவே இல்லை. அந்த ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க, குழி தோண்டவே இல்லை. குழி தோண்டல என்ற உடனே ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். வஜலஸ்னா ஹவுலஹு, அவங்கள சுத்தி நாங்களும் அமர்ந்தோம். ஜனாசா இறக்கி வச்சிருப்பாங்க, இறக்காட்டி தான் உட்கார கூடாதுன்னு இருக்குது. ஜனாசா இறக்கி வச்சுட்டு குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. குழி தோன்ற வரைக்கும் சும்மா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள், நாங்களும் உட்கார்ந்தோம். எப்படி உட்கார்ந்தோம்? ஒக அன் அலா ரூசின தைரு, எங்களுடைய தலையில ஒரு பறவைகள் உட்கார்ந்து இருந்தால் நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போம்? நம்ம தலையில ஒரு பறவையோ காக்காயோ குருவியோ உட்கார்ந்துருச்சு, அதை விரட்டக்கூடாதுன்னு எப்படி உட்கார்ந்துருப்போம்? ஆடினா பறந்துடும். தலையில இருக்கிற ஒரு பறவை நம்மளை விட்டு பறந்துடக்கூடாது என்று நினைத்தால் எப்படி உட்காருவீர்களோ அப்படி நாங்கள் உட்கார்ந்து இருந்தோங்கிறாங்க. அதாவது ஆடாம அசையாம உட்கார்ந்து இருந்தோம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, இது அரபில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, எங்க தலையில பறவை அமர்ந்தது போல நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். இதுக்கு என்ன கருத்து என்னன்னு கேட்டா, ஆடாம அசையாம யாருன்னா ஓடி போயிருமே, தலையில பறவை உட்கார்ந்து இப்படி ஆடாம அசையாம உட்கார்ந்து இருப்போம், அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். ஏன்னா ரசூல் அடக்க ஸ்தலம், அப்ப ரசூல் ஒரு ஜனாசாவுடைய அந்த பயம் ஒன்று இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் உட்கார்றாங்க, உட்கார்ந்த தோரணையை பார்த்தா என்னமோ ஒரு மெசேஜ் சொல்ல போறாங்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு பீதியோடவும் பயத்தோடவும் அப்படியே உட்கார்ந்து உன்னிப்பா கவனிப்போம்ல, அந்த மாதிரி நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ எதுகி ஊதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரு குச்சி ஒன்று இருந்தது. அவங்க என் குத்து பில்லார்கள் பூமியில் அப்படியே அதை குச்சியை வச்சு இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து கொண்டு. அப்புறம் ஃபரஃபா ரஸஹு, திரைந்த தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி விட்டு சொன்னார்கள், இஸ்தைது பில்லாஹி மின் அதாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அந்த சின்ன டயத்தை வீணாக்க கூடாதுன்னு பாக்குறாங்க பாருங்க. குழி தோன்ற வரைக்கும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம, அதை ஒரு நல்ல ஒரு அறிவுரைக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, இஸ்தைது பில்லாஹி மின் அதாபில் கப்ரி மர்ரத்தைனி வ ஸலாசன், 2 தடவையோ அல்லது 3 தடவை இந்த வார்த்தையை சொன்னார்கள். அதாவது கபர் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். 2 தடவை 3 தடவை சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், இப்பதான் விளக்குறாங்க ரூஹ் எங்க போகுது. சும்மா கால, பிறகு சொன்னார்கள், இன்னல் அபுதல் முமின, ஒரு முமினான இறைவனை ஒழுங்காக நம்பிய அடியான் இருக்கிறான அவன் இதாக்கான இன்கிதாயி மின துன்யா, இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவுக்கு வந்து விட்டானேயானால், இறுதி கட்டத்தில் இருப்பானேயானால், ஓ இக்பாலி மினல் ஆகிரா, ஆகிரத்தை நோக்கி முன்னோக்கியவனாகவும் துன்யாவை விட்டு பிரிந்தவனாகவும் ஒருத்தன் இருப்பான, அந்த கட்டத்தில் நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ்ஸமா, வானத்திலிருந்து அவன்கிட்ட மலக்கு வர்றாங்க. இது சக்கராத்தை சொல்றாங்க. ஒரு அடியான் இங்க இருந்து போற கட்டம், இங்க இருந்து பிரிகிற கட்டம், அங்க போய் சேர்ற கட்டம், அப்படியான ஒரு கட்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, சக்கராத், மூச்சு இழுத்து கொண்டிருக்கும்ல அந்த மாதிரி நேரம். அந்த நேரத்தில் நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ்ஸமா, வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குவார்கள். எப்படிப்பட்ட மலக்குகள்னா, பீதுல் உஜூஹ், வெள்ளை வெளியேர் என்ற முகம் கொண்ட, வெள்ளை வெளியேர் என்ற முகம் கொண்ட மலக்குகள் அப்போலாம் தெரியும். அது இறங்குறது தானே சொல்றோம். இப்பதான் மலக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது தெரியறதுக்காக வேண்டிய வர்றதுனால என்ன செய்யும், தெரியும். இப்ப தெரியக்கூடாதுக்காக போன உட்கார்ந்து இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அப்ப வர்றது எதுக்கு, அவனை தெரியறதுக்குன்னே வர்றாங்க. அதனால வெள்ளை வெளியேர் என்ற முகத்தோட வருவார்கள். எப்படி வருவார்னா, கண்ண உஜூஹும் ஷம்ஸ், அவங்களுடைய முகங்கள் சூரியனை போல இருக்கும், அப்படி ஒளி வீசிக்கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில வானவர்கள் வருவார்கள். மாஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, அவங்க கையில கஃபனை வேற கொண்டு வராங்க. உங்க கஃபன்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், அதுதான் நம்ம ஓவரா செலவு பண்ணாதேன்னு சொன்னது. அவங்க சூப்பர் கஃபனோட வர்றாங்க.
அது எதுக்கு? உங்க கஃன் வந்து பாடிக்கு, அவங்க கஃன் வந்து ரூஹுக்கு. அவங்க கஃனோட வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா மின் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடையை எடுத்துக்கொண்ட கஃன் ஆடை எடுத்துக்கொண்டவர்களாகவும், ஹுனூத்தி மின் ஹுனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நறுமணங்களை எடுத்துக்கொண்டவர்களாகவும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்து எவ்வளவு பேர் வர்றாங்கிறீங்க? ஒரு 5 பேர் 10 பேர் நினைக்கிறீங்களா? ஒரு ஆள் உயிரை வாங்குறதுக்கு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கும், மாநாடு நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், பார்வை எவ்வளவுக்கு எட்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு உட்கார்ந்துருவாங்களாம். உங்க கண்ணு எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னா மாநாடு தானே. இப்படி பார்த்தா எவ்வளவு தூரத்துக்கு கண்ணு எட்டு, அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆள் உசுரை வாங்குறதுக்கு மட்டும் மலக்குகள் வர்றாங்க, அந்த வரவேற்பா கொண்டு போறதுக்காக வேண்டி. இது மூமினான அடியானு தானே. இது மூமினான ஒரு அடியானாக இருந்தால் இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க? ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், கண் பார்வை எட்டும் தூரத்திற்கு அப்படியே தொடர்ச்சி அப்படி உட்கார்ந்து விடுவார்கள். உட்கார்ந்த உடனே சும்ம யஜீவு மலக்குல் மௌத், மௌத்துக்குன்னு ஒரு ஆளால நியமிச்சு வச்சுக்கிறான்ல, அவர் வருவார். இவங்களுக்கெல்லாம் சும்மா பார்வையாளர்கள் தான். இவங்க வந்து அந்த கஃனை கொண்டு வர்றதும் அத்தரை கொண்டு வர்றதும், அதை எடுக்கும் போது ஒரு மரியாதையை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான வரவேற்பு கொடுப்போம்ல, வரவேற்பு கொடுக்கறதுக்காக எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க. உயிரை எடுக்கிறது இவங்க கிடையாது. அப்ப சும்மா யஜீவு மலக்குல் மௌத், மௌத்துக்கு என்று ஒரு மலக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்துல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மௌத்துடைய மலக்கு உங்கள் உயிரை கைப்பற்றுவார்னு சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குல் மௌத், எனக்கு ஒரு மலக்குல் மௌத், உங்களுக்கு ஒரு மலக்குல் மௌத் இருப்பாரு. அதை வந்து என்ன செய்வார்னு கேட்டா, அவர் வருவார் கடைசியா, இவங்களெல்லாம் முதல் அனுப்பி வச்சுட்டு அவர் வர்றார். ஹத்தா எலிசி இந்த ராசிகி, தலைமாட்டில் வந்து உட்காருவார். யாரு? மலக்குல் மௌத் வந்து தலைமாட்டில் உட்காருவார். யகூலு ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, தூய்மையான ஆன்மாவே அவர் சொல்வார். ஏன்னா மூமினான இறை நம்பிக்கை உள்ள உயிரா இருக்குதா இல்லையா? தூய்மையான ஆன்மா சலான் சொல்வாருங்கிறது நீங்க விளங்கிக்கிறேன். அது வந்து இப்ப இதுல சொல்லப்படாட்டாலும் குர்ஆன்ல சொல்லப்பட்டுருச்சு, சலான் சொல்லிட்டு வருவாங்கன்னு, சலாம்லாம் சொல்லிடுவாங்கிறத சேர்த்துக்க வேண்டியது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஐயுஹன் நஃப்சு தய்யிபா, தூய்மையான ஆன்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரில்வான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி நீ வெளியேறு. உடல்ல இருந்துகிட்டு இருக்கல, உடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற, மன்னிப்பு கிடைக்கும் போது வெளியேறு, உடம்பை விட்டு என்ன செய்ய வெளியேறு என்று அவர்கள் சொல்வார்கள். உடனே தஹ்ருஜு, அந்த உயிர் வெளியேறும். எப்படி வெளியேறும் என்றால், கமா தசீலுல் கித்ரத்து மின் ஃபிஸ்ஸிகா, ஒரு அந்த காலத்துல வந்து தோல் பாத்திரத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க. தோல்னாலதான் பாத்திரங்கள் குடம் வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக அரபு நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தோல்லையே தண்ணி வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அதை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதுல இருந்து இறக்கி என்ன செய்வாங்க, தண்ணியை குடிச்சு மேல தொங்க விட்டுருவாங்க. அந்த தோல் பாத்திரத்தில் உள்ள வாயில இருந்து அப்படி சாச்சா தண்ணி எப்படி கொட்டுமோ, ரொம்ப பிதிக்கியா கொட்டணும், சாச்சா தன்னால கொட்டி போயிடும். அப்படி வெளியேறுமா உயிர். இந்த உயிர் போறது எப்படி வெளியேறும்? உயிர் போறதுக்கு வந்து அதுக்குள்ள மண்ணை போட்டுருந்தீங்கன்னு வைங்க, தோல் பைக்குள்ள மண்ணு சாச்சோன்னு கொட்டுமா? அது அமுக்கணும், இப்படி குளுக்கணும், அப்பதான் மண்ணு முழுசா வெளியேறும். தண்ணியா இருந்தா பாத்திரம், தோல் பாத்திரம் வேணாம், நம்ம செம்புன்னு வச்சுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி செம்புல இருக்கிற தண்ணி இருக்கு, இப்படி கவுத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுமா, அது கவுத்தா போட்டுன்னு போயிடும், அது மாதிரி வெளியேறிடும். அதே நேரத்தில் வந்து உங்க ஐஸ்ல ஃப்ரீசர்ல வச்சு கட்டியா போச்சு, சாச்சா வருமா? வராது. அப்ப இது எப்படி வருமா? தோல் பாயில் இருக்கிற தண்ணீர் அதனுடைய வாய் வழியாக எப்படி கஷ்டமில்லாமல் வெளியேறிடுமோ, சின்ன ஓட்டை இருந்தா கூட தண்ணி முடமுன்னு வெளியேறி விடுமோ, அந்த மாதிரி அவருடைய உடலை விட்டு உயிர் என்ன செய்யும்? நல்ல மனிதருடைய உயிர் வந்து அப்படி மெதுவா அது வந்து போயிடும். அது மாதிரி வெண்ணெயில கிடக்கிற மயிரும்பாங்க. நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க, மெதுவா ஒரு பொருள் போறதா இருந்தா வெண்ணெயில கிடக்கிற ஒரு முடி எடுக்கும்போது கஷ்டப்பட்டு எடுக்கணுமா? கிடக்கிறது வெண்ணெயில, அப்படி எடுத்துக்கணும், மெதுவா வரும். ஒரு வழுக்காது, ஒரு பிடிக்காது, பிடிச்சி இழுக்காது, ஒண்ணுமே செய்யாது. அந்த மாதிரி ஒரு சுமூத்தான்னு சொல்லுங்களேன், அதுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. ரொம்ப சுமூத்தா வெளியே வந்துடும். அவர் கையில் எடுப்பார். உயிர் வந்து எடுக்கிற பொருள் நமக்கு விளங்காது. அந்த மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்க, நம்ம உயிரை எடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு எடுக்கிறது மட்டும்தான் அவர் வேலையாம். எடுத்த உடனே கூடி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல, கொண்டாப்பான்னு சொல்லி அந்த உயிரை வாங்கி அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதுல போத்தி கொண்டு வந்துற அத்தரையெல்லாம் தொளிச்சு, நறுமணத்தையெல்லாம் தெளிச்சு அந்த எடுத்து கையில் கொடுக்கறதா வேலை. இவர் கொண்டு போக மாட்டார் போல இருக்கு. இவர் எடுத்த உடனே என்ன செய்வாங்களா, ஃபைதா அகதஹா,
இந்த மலக்குல் மௌத் என்பவர் உயிரை எடுத்த உடனே லம் யதவுஹா ஃபி யதிஹி தர்ஃபத் ஐனின், ஒரு கண்மூடி திறக்கிற நேரம், ஒரு செகண்டுக்கு அப்படி சொல்லுவாங்க, ஒரு கண்மூடி திறக்கிற நேரம் கூட அவர் கையில் அந்த உயிர் இருக்காது. எடுக்கிறதா தெரியும், அவங்க பிடிங்கிருவாங்க. எடுப்பார்ல, உடனே அடுத்த செகண்ட் என்ன செய்யும், கை மாறிடும், உடனே அவங்க கைக்கு, மாணவர்களுடைய கைக்கு போய்விடும். ஃபயஜாலுஹா ஃபி தாலிகல் கஃபன், அந்த கஃபனுக்குள்ள அந்த அந்த உயிரை வச்சு போர்த்தி, ஃபி தாலிகல் ஹனூத், அந்த நறுமணத்துக்குள்ளையும் தடவி என்ன செய்வாங்களாம், உடனே வந்து கஸ்தூரி வாசம் மாதிரி அடிக்குமா, அதுல இருந்து வாசம். அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நேர யஸாதுன பிஹா, விண்ணுலகத்தை நோக்கி போய் விடுவார். அவ்வளவு பேர் பெரிய கூட்டமா விண்ணுலகத்தை நோக்கி எல்லாரும் மேலே கொண்டு போய் விடுவார்கள். போகும்போது ஒவ்வொரு வானுலகத்திலும் ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வானம், 7 வானம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குகள் இருக்கிறாங்க. இது எங்க போகுது, அல்லாஹ்வுக்கு இங்க எடுத்துட்டு போக தேவையே இல்லை, திருப்பி இங்க தான் அனுப்பி கபர்ல கொண்டு வைக்க போனான். இருந்தாலும் என்ன செய்யறான், நான் தான் ராஜான்னு காட்டுறதுக்காக வேண்டி எடுத்த உயிர் அங்க போவோம், அட்டென்ஷன் கொடுக்கணும். அவன்கிட்ட போய் எடுத்தா என்ன செய்யணும், திரும்பி வரணுமா. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, முதல்ல எடுத்துட்டு இங்க வா, அடுத்து என்ன செய்ய நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக வேற ஒண்ணு செய்யல. போயிட்டு வரப்போது அவ்வளவுதான், எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு போவார்கள். முதல் வானத்துக்கு போன உடனே ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலைமினல் மலாயிகத்தி இல்லா காலோ மாஹாதர் ரூஹு தய்யிப், வானவர்கள் முதல் வானத்தை அடைஞ்சவன அங்க உள்ள வானவர்கள் சொல்லுவாங்களா, அட என்ன நறுமணமான உயிரா இருக்கியா, என்ன வாசம், என்ன மனம்னு சொல்லுவாங்களாம். அந்த உயிருக்கு ஒரு மனம், அந்த உயிரை கொண்டு போகும் பொழுது ஒரு வாசமும் மனமுமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய உலகத்துல ஒரு மெட்டீரியல் மாதிரி. இப்ப மலக்கு இருக்காங்கிறோம், நம்ம கண்ணாலே பாக்குறோம், இருக்கத்தானே செய்யறாங்க. கண்ணால பார்க்கலையில ஜின் இருக்கு நம்ம நம்புறோம், கண்ணாலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல வந்து தனி அது பொருளாகிறோம். அது நம்ம அந்த மறு உலகத்துக்கு போனா தான் நமக்கு புரியும், இங்க இருந்து புரியாது. அப்ப வந்து நம்மளை அனுபவப்படும் போது புரியும், நம்மள்ட்ட இருந்து உயிர் போறது வர்றது, இந்த உயிருக்கே விளங்கத்தானே செய்யும், எல்லாமே அது விளங்கத்தான் செய்யும். அப்ப வந்து எடுத்துட்டு போன உடனே இவரு என்னப்பா இவ்வளவு அருமையான வாசமா இருக்க, யார் இருந்தாலும் அப்படின்ற உடனே இந்த எடுத்துட்டு போன ஆளுக்கு விளக்கம் வாங்கலாம். இவர் தான் இந்த மாதிரி நல்ல மனுஷன், இந்த ஆள் உயிர் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இவரை எந்தெந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி மக்கள் புகழ்வார்களோ அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். ஃபயக்கூலுன ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸனி அஸ்மாஇ இல்லதி கானூ யஸம்முனஹா பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல என்னென்ன அழகான பெயர்களை சொல்லி அவனை மக்கள் குறிப்பிட்டார்களோ, வல்லன் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, சாலிகான மனுஷன் இருப்பாங்க, அந்த அவனை என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லி பாராட்டி இருப்பாங்களோ அதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். இப்படியே போவோம், எங்க அந்த வானம் வரைக்கும், மேல 7வது வானம் இருக்கு பாருங்களேன், அது வரைக்கும் போவோம். ஒவ்வொரு வானத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இது என்ன உயிர், இவ்வளவு அழகான உயிரா இருக்குது என்றெல்லாம் கேட்பார்கள். அதுக்கப்புறம் என்ன ஒன்று கேட்டா, அங்க கடைசி வானத்தை 7வது வானத்துக்கு போன உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஹத்தா என்தஹி பிஹில சமாஇ சாபியா, 7வது வானத்து வரைக்கும் அது போய் சேர்ந்து விடும். சேர்ந்த உடனே 7வது வானத்துக்கு மேல் தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது. அந்த அரசின் மீது தான் அல்லாஹ்வுடைய ஆளுகை ராஜ்யம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியீன், இல்லியீன் என்ற, இல்லியீன் சொர்க்கத்துக்கு போறவங்களுடைய பட்டியலுக்கு பேர் இல்லியீன். இல்லியீன்னா ஒமா அத்ராக மா இல்லியூன், இல்லியூன் என்றால் என்ன தெரியுமா, கிதாபுன் மர்கூமுன், அது பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இல்லியீன் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கான் அல்லாஹ். அந்த லிஸ்ட்ல என்ன செய்வான், முதல்ல பேரை பதிவு பண்ணு, எடுத்தாச்சுல, இவரை இந்த லிஸ்ட்ல பதிவு பண்ணு, சொர்க்கவாசன் பதிவு பண்ணியாச்சு. விசாரணைகள் பார்மாட்டின்னு வழங்குது, மறுமையில் நடக்கிற விசாரணை எல்லாம் அவனுக்கு தெரியுமே யார் யார் எங்க வைக்கிறதுன்னு சொல்லி. அப்ப இல்லையின்ல இவருடைய இதை பதிவு செய்து விட்டு திரும்ப பூமிக்கு அவனை கொண்டு போங்க, கொண்டு வந்துட்டீங்கல்ல, எங்கிட்ட கொண்டாந்து பதிவு பண்ணியாச்சுல, முடிஞ்சு போச்சு கதை. இப்ப என்ன செய்யுங்க, அந்த உயிரை திருப்பி பூமிக்கு கொண்டு போய் விடுங்கள். ஏன் என்று கேட்டால், இன்னி மின்ஹா ஹலக்துஹும், பூமியிலிருந்து தான் நான் இவர்களை படைத்திருக்கிறேன். ஒஃபீஹா உஈதுஹும், அதுல தான் கொண்டே திரும்பவும் செலுத்துவேன். ஒ மின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, திரும்ப ஒரு தடவை அங்கே இருந்தா இவர் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அதனால இப்ப இங்க வச்சுக்கிற முடியாது, இப்ப ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. இது என்ன என்ன உயிர் எங்க ஆக்கலாம்னு சொல்லி பதிவு செய்யறதுக்கு தான் இந்த வானவர்கள் வந்தார்களே தவிர அங்கே கொண்டே வச்சுக்கிறதுக்காக வரவே இல்லை. எடுத்துட்டு போவாங்க, அல்லாஹ்ட்ட கொண்டு போவாங்க, அல்லாஹ் பார்த்து என்ன செய்வான், இதுல கொண்டே சொர்க்கத்து லிஸ்ட்ல பதிவு பண்ணு, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி விடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய உடலுக்குள்ளே அந்த ரூஹு திருப்பி தரப்படும். திருப்பி தரப்பட்ட உடனே மலக்கானி, அதாவது இவ்வளவு எங்க நடக்குது, ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபூர்ல கொண்டே வச்ச உடனே
அங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படி திரும்ப ஆரம்பித்த உடனே மலக்குகள் 2 பேர் வந்துடுறாங்க. அப்ப இது எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது? உயிரை எடுக்கிறாங்க, ஒளி வேகம். மலக்குகள்லாம் என்னது? ஒளியால் படைக்கப்பட்டவங்க. ஒளி வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகும். அந்த ஒளி வேகத்துல போறதுனால இப்படிங்கிறவங்க அங்க போயிருவாங்க, இப்படிங்கிறவங்க வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய தூரத்தை பிரயாணம் பண்ணி இவ்வளவு வேலை அங்க நடந்திருக்கு, இங்க நடந்திருக்கு. கொண்டை வச்சுட்டு திரும்புவாங்க ஆட்கள். இங்க திரும்ப அங்க வந்துருவாங்க, உள்ள மலக்கள் வந்துருவாங்க. உயிரங்க அந்த உடலுக்குள்ள திருப்பி கொடுக்கப்பட்டு விடும். கொடுக்கப்பட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா அவருடைய உடல்ல அந்த உயிரை திருப்பி கொடுத்த உடனே மலக்கானி 2 வானவர்கள் அவரிடத்தில் வருவார்கள். அவனை உட்கார வைப்பார்கள். அவனிடத்தில் கேட்பார்கள், மர் ரப்புக, உன் இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்றவன் சொல்வான். மூமினான தானே ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே வர்றாரு அவரு. அங்க போய் சொர்க்கவாசி இல்லையின்ல பதிவு பண்ணிட்டு வர்றதுனால ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்றவன் சொல்வான். மாதீனுக்க, நீ கடைபிடித்த மார்க்கம் என்ன, எந்த மார்க்கத்தில் நடந்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்ங்கிற வழிமுறையில் நான் நடந்தேன் என்று அவன் சொல்வான். அவன் கேட்பார்கள் திரும்பவும், மாஹாதர் ரஜுல்லதி போய்சபிக்கும், ஒரு ஆளு உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பப்பட்டார, அவரை பத்தி என்ன நினைக்கிற, ரசூல்லா பத்தி அவரை பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்கப்படும். இது நம்ம உம்மத்துக்கு இப்படி கேட்கப்படும். வேற வேற நபிமார்கள் சமுதாயத்துக்கு அந்த நபியை பத்தி கேட்கப்படும். என்னப்பா ஒரு ஆள் அனுப்பணும்ப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கப்படும். நமக்கு என்ன கேட்கப்படும்? மாஹாதர் ரஜுல்லதி போய்சபிக்கும், உங்கள்கிட்ட ஒரு ஆள் அனுப்புனே அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ன உடனே போய் இவர் சொல்வார், ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ் அனுப்புன தூதர் நான் நம்புறேன். அவர் தானே கேட்கறீங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க நம்பணும் அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க. போய் திரும்ப அவங்க கேட்பாங்க, ஒமா இல்முக, இது எப்படி உனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கு அவன் விளங்கித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணுமா. அதுக்கு அவன் பதில் சொல்லுவானா, கரஅத்து கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தேன், ஃபாமன்து பிஹி, அதை நம்பி அதை வேதத்தை வாசிட்டா தூதர் ஆயிரும்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிட்டா இவர் அனுப்புனது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முகமதுன்னு கூப்பிடுறான், உம்மை தூதரை அனுப்பியிருக்கோன்னு சொல்றான். வேதத்தை நம்பின அடிப்படையில் நான் தூதரை நம்பினேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, உடனே சொன்ன உடனே போய் யுனாதி முனாதின் பிஸ்ஸமா, வானோ இது 2 பேர் கேள்வி கேட்கிற மலக்குகள். அவ்வளவு பெரிய கூட்டமா போயிட்டு 2 பேர் தான் போயிருப்பாங்க. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே போய் யுனாதி முனாதி பிஸ்ஸமா, வானகத்திலிருந்து ஒரு அழைக்கக்கூடியவர் அழைத்து சொல்வார், அன் சதகாபுதி, என் அடியான் உண்மைதான் சொன்னான். அப்ப அல்லாஹ் தான் சொல்றான்னு அர்த்தம். என் அடியான் வருதுல, இந்த வார்த்தையை வானகத்திலிருந்து அழைத்து சொல்றோம் யாரு, அல்லாஹ் தான் என் அடியான் வார்த்தை யூஸ் பண்ணுவான். மலக்குகளா சொல்ல முடியும். என்ன சொல்லுவான், அன் சதகாபுதி. அப்ப அல்லாஹ் அங்க இருந்து ஒரு சவுண்ட கொடுப்பான், என் அடியான் சொல்வது உண்மைதான். என்ன உண்மை? என் இறைவன் அல்லாஹ்னு சொன்னது உண்மை, என் மார்க்க இஸ்லாம்னு சொன்னது உண்மை, ரசூலுல்லாஹ்வை தூதர் நம்புனேங்கற அது உண்மை, குர்ஆனை வச்சு தான் நம்புனேங்கற அது உண்மைதான், என் அடியான் உண்மைதான் சொன்னான்னு சொல்லிவிட்டு ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்து விரிப்புகளை அவனுக்கு விரித்து வையுங்கள், வல்பிசூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்து உடைகளை அவனுக்காக அணிவியுங்கள், வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தை நோக்கி ஒரு வாசலை அங்க இருந்து திறந்து வையுங்கள், அங்க இருந்து திறப்பாங்க, சொர்க்கம் தெரியும். சொர்க்கத்தினுடைய இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள். அல்லாஹ் நான் என்ன செய்ய முடியும், நம்ம உட்கார்ந்துட்டு இங்க உட்கார்ந்து டிவியில அமெரிக்காவுல உள்ளது இந்த உட்கார்ந்து பார்க்கலையா, நம்ம பார்க்கலையா, பெரிய இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது. எப்படி சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தை பார்க்கறதா அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம பார்க்கணுமே, உனக்கு கொடுத்த முடியாது கடுகளவு மூளையை வச்சு நீ மட்டும் பாக்குறிய, எங்கேயோ உள்ளது என்ன செய்யறான், செவ்வாய் கிரகத்துல எரிமலை கிட்ட படம் எடுத்து நீங்க பேப்பர்ல போட்டுருக்கான், எரிமலை கிட்ட போய் படத்தை உட்கார்ந்து நீ பாக்குற, செவ்வாய் கிரகம் எங்க இருக்குது, அதுல உள்ள எரிமலை எங்க இருக்கு, எரிமலைக்கு பக்கத்துல போய் அந்த விண்கலம் இறங்கி படம் எடுத்து அனுப்பி இருக்கு. இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் முக்கியமான கலர் போட்டோட வந்திருக்குது. இப்படி உனக்கு தெரியும். அப்ப உனக்கு முடியும்னா, செவ்வாய் கிரகத்தில் உள்ளது இங்க உட்கார்ந்துட்டு உனக்கு பார்க்க முடியும்னா, அங்க உட்கார்ந்துட்டு சொர்க்கத்தை எல்லாம் காட்டலாதா? அவன் என்ன ப்ரோக்ராம் பண்ண, உன விட எவ்வளவு சூப்பரா ப்ரோக்ராம் பண்றான் அவன். அதனால இது பெரிய ஆச்சரியம் இல்ல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரண ஒரு மேட்டர் இது. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, சொர்க்கத்து வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள். அப்ப என்ன செய்யப்படும்னா, இந்த கொஸ்டின் கேட்டு முடிச்ச உடனே கீழே விரிப்பு, அப்படி விரிப்பை போட்டு சொர்க்கத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு, அங்க என்னென்ன கிடைக்குமோ, சொர்க்கத்து ட்ரெஸ்னா என்னங்கிறீங்க, காப்பு என்ன, நகை என்ன, அலங்காரம் என்ன, அது என்ன, இந்த குஷன் மெத்த என்ன, அதுவே சூப்பரா இருக்கும். சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்லுவோம்ல, அப்ப இங்க ஒன்னா ஃபிட் பண்ணிக்கிறங்க. சொர்க்கத்தில் என்னென்ன அங்க கிடைக்குமோ விரிப்புகள்லாம் இங்க கிடைச்சிடும். சொர்க்கத்தில் என்னென்ன ஆடை அணிகலன்கள் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் இங்க கிடைச்சிடும்.
கிடைச்சோன்னு இந்த வாசலையும் திறந்து வச்சு இந்த பாத்துக்கலாம் அவன் சொர்க்கத்தை பாரு இங்க இருந்து பாத்துட்டே இரு அனுபவிக்க இயலாத தீர்ப்புக்கு பிறகுதான் போக முடியும் இங்க உட்கார்ந்து பாத்துட்டே இருவான் அல்ல. அதுக்கப்புறம் என்னது ஃபயதீஹி மின் ரூஹிஹா வ தீபிஹா அதனுடைய வாடை இங்க வரும். அதாவது அவன் சொர்க்கத்து வாசலை திறந்த உடனே அதனுடைய நறுமணமும் வாசமும் இவனுக்கு அடிக்கும். சொர்க்கத்திலிருந்து வாசம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி கபரிஹி மத்து பசரிஹி அவனுடைய கபர்ல அவனுக்கு விஸ்தீர்ணம் ஏற்படுத்தப்படும். எவ்வளவு விஸ்தீர்ணம் ஏற்படுத்தப்படும் என்றால் அவன் பார்வை எட்டுகிற தூரத்திற்கு. அப்ப ஆன்மீக உலகம் வழங்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கெட்டவனா இருந்த ஒரே ஹதீஸ் தான் இது. ஒரு ஹதீஸ்லயே அந்த உயிரை எடுக்கிற எல்லா விவரங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கெட்ட காபிரான இறை நிராகரிப்பான அடியாளா இருந்தானே ஆனால் அவன்கிட்ட இந்த மாதிரி வானத்துடைய மலக்குகள்லாம் வருவாங்க. எப்படி வருவாங்களான்னு கேட்டா கண்ணங்கிரேர் என்ற ஒரு முகத்தோட வருவாங்க. வெள்ள விளையாடுன்னு வந்தாங்கல்ல, அதை பார்த்தோன்னே விளங்கி போயிடும், ஆகா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. கண்ணங்கிரேர் என்ற முகத்தோட வருவார்கள். அவங்க கையில வந்து கம்பளியாலான சாக்கு நாளான கவன் கொண்டு வருவாங்க. இவனுக்கு கொண்டு வர்ற கவன் வேற, இவனுக்கு என்ன வரும், சாக்கு பை தான் வரும். புள்ள பிடிக்கிற கொண்டு வர மாதிரி சாக்கு பையை கொண்டு வருவாங்களாம். அப்படி வருது ஹதீஸ்ல. சாக்கு பையோட கொண்டு வருவார்கள். வந்து அப்புறமேல் மலக்க கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் கண்ணுங்கிறேன்னு சாக்கு பை வச்சு ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஹதீஸ்ல. அதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்டா மலக்குல் மௌத் வருவாரு. அவர் தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஐயத்துவன் நப்சுல் ஹபீஸா அடே கெட்ட ஆத்மாவே உஹ்ரிஜி வெளியேறு இலா சத்தின் மினல்லாஹி வ கலபின் அல்லாஹ்வுடைய கோபம் வெறுப்பை நோக்கி வெளியேறு என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அவனுடைய உடல்ல இருந்து உயிர் வெளியேறுமா. எப்படி வெளியேறும் என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரமாக்கப்பட்ட கம்பளி துணி இருக்குல்ல, ஈரமாக்கப்பட்ட கம்பளி துணியில கொக்கிகள், கொக்கினா வழங்குமா, கொக்கின்னு சொன்னா அந்த வாலி கிணத்துல விழுந்தா எடுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா, அது அந்த கொக்கி. அதுதான் பல பல்லுகள் உடையது. இப்படி வாலி கிணத்துல விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த காலத்துல கொக்கி ஒன்று இருக்கு, அப்படியே போட்டு எடுத்தோம்னா ஏதாவது ஒரு கொக்கில மாட்டிக்கிறோம். அதுக்காக வேண்டி நிறைய விளைவா இருக்கும், துண்டி துண்டிலாம் இருக்கும். அந்த மாதிரியான கொக்கிகளை கொண்டு போய் ஈரக்கம்பளியில மாட்டிட்டு அதை உருவனா எப்படி வரும், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி வெளியேற அந்த உயிர் தண்ணி ஊத்துற மாதிரி வெளியேறாரு, தண்ணி பாத்திரத்தில் உள்ள தண்ணி கொட்டுற மாதிரி வெளியேறு நல்லவருடைய உயிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. ஈர கம்பளியில கொக்கிகள் மாட்டிக்கொண்டால் அது வெளியேறுவதற்கு எவ்வளவு பிடிச்சு கஷ்டப்பட்டு பிச்சு எடுப்போம்ல, வரவே வராது. ஒவ்வொரு கொக்கியும் ஒவ்வொரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், பிடிச்சு இழுக்கும் போது அறுத்து பிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில் என்ன செய்யும், அந்த உயிர் வந்து வெளியேறும். வெளியேறின உடனே செய்வாங்க, காத்துட்டு இருப்பாங்கல்ல, ஒரு செகண்ட் தான் பிடிச்சி சாக்குல போட்டுருவாங்க, போட்டு கொண்டு வருவாங்க. நாத்தத்தை தடவை என்ன செய்வாங்க, மேல எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போனா இதே மாதிரி தட்டுவாங்க, என்னப்பா இவ்வளவு பெரிய நாத்தத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, இது என்ன இது அப்படின்னு சொன்ன உடனே இப்படி 7 வானத்தையும் கடந்து போவாங்க. போனவன அல்லாவோட 7வது வானத்துக்கு போன உடனே இது என்னப்பா வந்து நாத்தமானதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி இது சிஜ்ஜீன்ல எழுதுங்க. இல்லைன்னா சொர்க்கவாசிகள் பட்டியல். சிஜ்ஜின்னு சொன்னா ஒமா அதராக்கமா சிஜ்ஜின்னு கேட்கிறான்ல, சிஜ்ஜின்கிற கல்லா இன்ன கிதாபல் அபுராரி லஃபி இல்லியின் நல்லவர்களுடைய பதிவேடெல்லாம் இல்லியின்ல இருக்கும். கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபி சிஜ்ஜின் குற்றவாளிகளுடைய பதிப்பேர்கள் எல்லாம் சிஜ்ஜின்னு ஒரு பதிவேடு. இந்த திருமணத்துக்கு பதிவேடு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்கிறான், நல்லவங்களுக்கு ஒரு புஸ்தகம் கெட்டவங்களுக்கு ஒரு புஸ்தகம், இதுல சிஜ்ஜின்ல இவன் ரெக்கார்ட் பண்ணு, தூக்கி இந்த நாத்தத்தை வெளியேற்றுன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், வெளியே தள்ளிடுறான். மறுபடியும் கொண்டு வச்சவனே மலக்கு வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப கேள்வி கேட்கும் போது என்ன செய்வாங்க, இதே மாதிரியான கேள்வி கேட்கப்படும். மர்ரப்பு கேட்டவன ஹாஹா லா தெரியுமா, யாரா ரப்பு, ஐயோ தெரியலையம்மா. விளங்குதா, யாரா உன்னுடைய தூதர், யாரா மார்க் என்னடா, ஐயோ தெரியலையேன்றுவான். யாரா இந்த ஆள், யாரா ஒரு ஆள் அனுப்புன அவர் யாரு, அதெல்லாம் உனக்கு எனக்கு தெரியாது. இப்படி கேட்டதுக்கெல்லாம் என்ன செய்வான், ஹாஹா லா தெரியும் சொல்லிடுவான். சொன்ன உடனே என்ன செஞ்ச உடனே அவனுக்கு நரகத்துடைய விரிப்புகள் இருக்குல்ல, நரகத்துல என்ன விரிப்பு கொடுப்பான், நெருப்பு தான் விரிப்பு. நெருப்பு விரிப்புகளை போட்டு நரகத்தின் வாசலை திறந்து விடப்படும். அந்த நரகத்தினுடைய வெப்பமும் அதனுடைய துர்வாடை இவன் மூக்கு கேட்டும். அப்படி கண்ணுக்கு காட்டுவான் நரகத்தை, பாடுறா நரகத்தை, இதை பார்த்துக்கிட்டே கடை அப்படின்னு சொல்லி நரகத்தை எல்லாம் திறந்து விட்டுருவான். அதனுடைய துர்வாடை வேற வரும். அது மாத்திரம் இல்லாம கபர் அவனை வந்து நெருக்கும். எப்படி நெருக்கும் என்றால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இறுகி சொருவி கொள்ற அளவுக்கு அவனுடைய விழாவை என்ன செய்யும், நெருக்கும். கெட்ட வடிவத்தில் ஒரு மனுஷன் வருவான், நீ யாரான்னு கேட்டா நான் தான் உன்னுடைய கெட்ட செயல் நீ செஞ்சு விட்டுட்டு வந்தீங்கள, அதான்ப்பா நான் சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா அமலுக்குள் ஹபீஸ் அப்படின்லாம் சொல்லுவான் என்று இவ்வளவு செய்திகளும். ஒரு உயிரை எடுக்கும் பொழுது நல்ல உயிரை எப்படி கெட்ட, இதெல்லாம் வந்து மறைவான விஷயங்கள். ஒரு இறை தூதர் வழியாகத்தான் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மள பார்த்தோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்றாங்க, ஆதாரபூர்வமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அப்படியே இறை தூதர் சொன்னது அப்படியே எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் நம்ப வேண்டும். இது முஸ்னத் அஹ்மதுல 17803வது ஹதீஸ்ல இருக்கிறது.